கடந்த 20ஆம் ஆண்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2020ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை பொறுப்பேற்றது. கிட்டத்தட்ட 4 வருஷம் நிறைவடைய போகுது. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியுடைய நிலைமையை நம்ம முதல்ல சிந்திக்கணும். குறிப்பாக அதிமுகவுடன் திமுகவுடன் கூட்டணி வைத்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஓட்டுக்கள் தான் வந்து பாஜகவுக்கு இருந்துச்சு. அண்ணாமலையுடைய என்ட்ரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையும் ஒரு பார்க்காத ஒரு அரசியல் தலைவரை அண்ணாமலையை பார்க்க வச்சிச்சு. அது கிராமப்புற பகுதியில், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மாசு இருக்குது, ஒரு நடிகன்ற ஒரு மாசு. அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களை பார்த்துக்குங்க, வந்து பல நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்கும் சினிமாவுடைய மாசு இருந்துச்சு. அது கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாமையாராக இருக்கட்டும், தொடர்ந்து அதுக்கு பக்கம் வந்ததில்லை. இல்லைன்னா அது அந்த அமைப்பினுடைய பக்கத்தில் அந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. எடப்பாடியாக இருந்தாலும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகராக இருந்தாலும் ஒரு இயக்கத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்தவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2 பேர் மட்டும்தான் வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வந்தவர்கள். ஒன்று நாம் தமிழர் சீமான் அவர்களும், இன்னொருவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை வந்து இன்னைக்கு இந்த தென் தமிழகத்தில், தென் இந்தியாவில் பிஜேபி என்ற ஒரு இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கத்துடைய பிரச்சாரம் ரொம்ப ஆழமாக போய் நின்றுச்சு கிராமப்புற பகுதிகளில். அப்படி ஒரு இயக்கம் வந்தாவே ஏதோ ஆகாத ஒரு உருவம் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து அதிமுக என்ற இயக்கம் எதிர்கட்சியாக செயல்படலை. திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகள், மக்கள் விரோதமான போக்குகளை வந்து கொண்டு போய் சேர்த்த விதத்திலிருந்து எல்லாமே வந்து அண்ணாமலையினுடைய முயற்சி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமல் தனித்து நின்று அண்ணாமலையினுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியில் ஒரு 8.5% வாக்குகளை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அண்ணாமலை தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பினால் வந்தது தான் தவிர பிஜேபிக்காக வந்தப்பட்டதில்லை. ஒருவேளை பாராளுமன்றத்தில் இருக்கும் முகம் மோடி அப்படின்றதுனால மோடி ஜெயிக்கணும்னா வாக்களிக்கிறோம் டைம் இல்லை. நான் பிஜேபி ஆள் இல்லை. நான் பிஜேபியாக இருந்தால் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம், மோடிக்காகத்தான் வந்து இந்த வாக்கு விழுந்தது. மோடி செய்யக்கூடிய அரசியலை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மோடின்ற ஒரு பிம்பமே வந்து மோசமான பிம்பம் அப்படின்னு தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதை உடைத்து எரிஞ்சவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான். அவருடைய அரசியல் பயணங்கள் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரின்ற ஒரு பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு துணைத் தலைவராக உள்ளே வராரு. அப்போ அன்றைக்கி முருகன் தான், மத்திய அமைச்சர் முருகன் தான் வந்து இன்றைக்கி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டம் வரையும், அதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இலா கணேசன் இருந்தாங்க. இப்படி பல்வேறு தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த 3% வாக்குகளை மேற்கொண்டு மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு இன்றைக்கி 8.50% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கன்னா அண்ணாமலையுடைய உழைப்பு மட்டுமே வந்து சாத்தியம்தான் நான் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் தாண்டி அவர் அரசியலுக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகளை 2 இயக்கங்கள் மிக தெளிவாக செஞ்சு, ஒன்று நாம் தமிழரும், இன்னொரு வந்து அண்ணாமலையுடைய பிஜேபி இயக்கம். குக்கிராமங்களில் படிப்பறிவு இல்லாத சில கிராமங்கள், அதாவது ஒன்றுமே அறியாத கிராமங்களில் கூட அண்ணாமலை யாருன்னு தெரிய வச்சிருச்சு இன்றைக்கி. அது மிகப்பெரிய வெற்றி வந்து பிஜேபியோட வெற்றியாக நான் கருத முடியாது, அண்ணாமலையோட வெற்றியாக தான் நான் பார்க்க முடியும். அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் இதுவரை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாத அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ புதுசாக ஒரு அரசியல் தலைவர் பார்த்துருக்கோன்னா அது ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. இப்படி ஒரு அதிரடி ஆட்டக்காரனாக ஒருத்தன் வந்து நிற்பான் அப்படின்னு நம்ம அரசியல் தலைவர்கள் யாரும் எதிர்பார்க்கல. அதை தாண்டி அவர் எடுக்கிறது சரியாக தவறான்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவோம். அவர் எடுக்கிற ஒவ்வொரு கட்ட போராட்டங்களும், அவர் முன்னோக்கக்கூடிய போராட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தவறான்றதை விட ஒரு நடுக்கத்தை உருவாக்கிடுச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அது உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த போராட்டங்கள், டாஸ்மார்க் போராட்டங்களில் அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை அன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு இனிமேல் தூங்கவே கூடாது, தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதையும் செய்கிறான்னு சொல்லி சட்ட ரீதியாக செய்ய சொல்லி அந்த போராட்டத்தை கையில் எடுத்து, போராட்டம் அன்றைக்கி வந்து வெற்றி. அதுக்கு பிறகும் வந்து தொடர்ந்து வந்து அந்த பெண்கள், பிஜேபியில் வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு டாஸ்மார்க்குடைய கடைகளுக்கு சென்று அன்னைக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய படத்தை ஒட்டி அதுக்கான போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் வரையும் அதை வெற்றி பெற வச்சது.
இன்னைக்கு வரையும் நீங்கள் கரை வேஷ்டி கட்டிட்டு சென்னையில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து பிஜேபியுடைய கரை வேஷ்டி கட்டிட்டு போகிற ஒவ்வொரு வண்டியை பார்த்தாலோ இல்லை பிஜேபி கொடிய வண்டியை பார்த்தா நிறுத்தி என்னன்னு கேட்டுட்டு தான் அனுப்புகிறாங்க உள்ள. 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் அடுத்த கட்டம் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்கன்ற பயத்தை உருவாக்கியது வந்து பிஜேபியில் அண்ணாமலை தலைமையை ஏற்றதுக்கு பிறகு தான் இந்த ஒரு பயத்தை உருவாக்குச்சு மற்ற இயக்கங்களுக்கு. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் பார்த்தவர்கள் தான் இந்த கடந்த தேர்தலில் அவர் எடுத்த முயற்சியை வந்து ஏன் தனித்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை என்ன நம்மளால் முடியும், நாம் ஏன் முடியும்னு சொல்கிறது காரணம், நம்ம முடியாத முயற்சி எடுக்காமையே நம்ம வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடாது. முயற்சி எடுத்து நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல என்ற முயற்சி அந்த வேலையை செயல்பட செஞ்சவர் அண்ணாமலை. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.